எப்படி அல்லாஹ்ட்ட நலவை கேட்கிறது? அதுக்கு ஒரு முறை இருக்குது சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விடயத்தை ஒரு மனிதன் செய்ய நாடினால், நல்லா விளங்குங்க, 5 நேரம் தொழுகிறது கடமை, கடமையில் இஸ்திகாரா கிடையாது, கட்டாய கடை. உம்மாவை பார்க்கிறதா இல்லையா, உம்மாவுக்கு செலவழிக்கிறதா இல்லையா, கடமை, அதுல இஸ்திகாரா கிடையாது. இரத்த உறவுக்கு செலவழிக்கிறது கடமை, அதுல இஸ்திகாராவா இல்லை. விளங்குதா? நல்லா கடமையில் இஸ்திகாரா கிடையாது. ஹராம், நல்ல போஸ்டர் ஒன்று ஒட்டிக்குது, ஊருக்கு நல்ல ஒரு புதிய படம் வந்திருக்குது, இதுல இஸ்திகாரா பண்றதா இல்லை, ஹராம், அதுல இஸ்திகாரா கிடையாது. எனவே எதுவெல்லாம் மனிதனுக்கு கட்டாயம் என்கிற நிலை இல்லையோ, ஹராம் என்கிற நிலை இல்லையோ, விருப்ப தேர்வோடு செய்யலாம் என்கிற நிலையில் இருக்கிறதோ, அந்த அனைத்து விவகாரத்திலும் அல்லாஹ் கிட்ட முடிவை கேட்டுட்டு நகர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் 2 ரக்காத்து தொழட்டும். 2 ரக்காத்து தொழுது விட்டு அவன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யட்டும். எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸகீருக, இறைவா உன்னிடத்தில் நான் விருப்பத்தை கேட்கிறேன். எதை கொண்டு? பிஇல்மிக, உன்னுடைய அறிவை கொண்டு நான் நல்ல முடிவை கேட்கிறேன். ஏன்? எங்களை விட எங்கட ரப்புக்கு தெரியும் என்ற உலக வாழ்க்கைக்கு இது நல்லமா, என்ற மார்க்கத்துக்கு நல்லமா, என்ற மறுமைக்கு நல்லமா. எனவே ரப்பே உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் நல்ல முடிவை கேட்கிறேன். வஅஸ்தக்திருக பிகுதுரதிக, உன்னுடைய சக்தியை கொண்டு நான் செய்ய போற இந்த காரியத்துக்கு எனக்கு நான் சக்தியை கேட்கிறேன். ஏன்? என்னால் ஒன்றுமே செய்ய சக்தி இல்லை, என்ற ரப்பு எனக்கு சக்தியை தந்தா செய்யலாம். எனவே ரப்பே உன்னுடைய சக்தியிலிருந்து நான் செய்ய போற இந்த காரியத்துக்கு சக்தியை தேடுகிறேன், ஒரு உதவியை தேடுகிறேன். வஅஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம், உன்னுடைய மகத்தான ஃபத்லிலிருந்து, கொடையிலிருந்து நான் கேட்கிறேன். உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் என்ன நலவு கிடைக்கிறதா இருந்தாலும் அது எங்கட கெட்டித்தனம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் அவனுடைய கொடையிலிருந்து தருகிறான். எனவே ரப்பே உன்னுடைய கொடையிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு எல்லாம் ஏலும், எனக்கு ஒன்றுமே ஏலாது. இதுதான் ஒரு மனுஷன்ட்ட வரணும் சகோதரர்களே. உனக்கு எல்லாம் ஏலும், எனக்கு ஒன்றுமே ஏலாது. வதஅலம் வலா அஅலம், உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. வஅன்த அல்லாமுல் குயூப், மறைவானவற்றை மிகவும் அறிந்தவன் நீதான். இன்றைக்கு எனக்கு தெரியும் சகோதரர்களே, இன்றைக்கு இது எனக்கு நல்லம், 10 வருஷத்துக்கு பிறகு இது எனக்கு நல்லமா சரியில்லையா தெரியாது. அப்படித்தானே? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால இது எனக்கு நல்லம், முடிச்சதுக்கு போற எனக்கு நல்லமா சரியில்லையா தெரியாது. எனவே எங்களுக்கு மறைவானது தெரியாது. வஅன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை அறிபவன். எனவே உன்னிடத்தில் நான் முடிவு கேட்கிறேன். இது அல்லாஹ்வை புகழுங்க. எங்கட பலவீனம் எல்லாம் எடுத்து சொல்லி, படைத்தவன்றபுடைய சக்தி வல்லமை எல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க, இப்படி நாங்க எதை செய்ய போறோமோ அதை நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. இப்படி அல்லாஹும்ம, இறைவா, இன் குன்த தஅலமு, இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம், எப்படி நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை சொல்லுங்க. வீடு கட்ட போறீங்களா? யா அல்லாஹ், இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போறேன், இது எனக்கு நல்லம் என்று உனக்கு தெரியும் என்றால், இந்த காணியை வாங்க போறேன், இது நல்லம் என்பது உனக்கு தெரியும் என்றால், இந்த வாகனத்தை வாங்க போறேன், இந்த ஜொப்புல ஈடுபட போறேன், இந்த துறையில படிக்க போறேன், இந்த பாடசாலையில படிக்க போறேன், நீங்க எதை செய்ய போறீங்களோ அதை கேளுங்க. வெளிநாட்டு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது, வெளிநாட்டுல வேலை செய்யறது நல்லமா, உள்நாட்டுல வேலை செய்யறது நல்லமா? படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, ரப்பே எனக்கு வெளிநாட்டுல இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, இது எனக்கு நல்லதா? உனக்குத்தான் தெரியும். எனவே இன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம், கைருன் லீ ஃபீ தீனி, என்னுடைய மார்க்க விஷயத்துல எனக்கு நல்லம்னு உனக்கு தெரியும் என்றால், வமஆஷி, என்ற உலக விஷயத்துல எனக்கு நல்லமென்று உனக்கு தெரியும் என்றால், வஆகிபத்தி அம்ரி, என்ற மர்மை வாழ்க்கைக்கு இது நல்லம் என்று உனக்கு தெரியும் என்றால், ஃபக்துர்ஹுலி, அதை எனக்கு ஏற்படுத்தி தந்துரு.
வயசிர்ஹுலி, அதை செய்வதை இலகுபடுத்தி தந்துவிடு, அதுல எனக்கு விருப்பத்தையும் தந்துவிடு. எப்படி அழகான துவான்னு பாருங்க. நீங்க எதை செஞ்சாலும் அரபுல உங்களால கேட்கலும்டா கேளுங்க, இல்லைண்டா தமிழ் மொழியில, ஆங்கில மொழியில, சிங்கள மொழியில இந்த முறையை விளங்கி கேளுங்க. படைச்சவன்றப்ப புகழ வேண்டிய முறையில் புகழ்ந்துட்டு, ரப்பே நான் இப்படி ஒரு வேலையை செய்ய போறேன், இப்படி ஒரு ஜெப்ப செய்ய போறேன், இந்த துறையில படிக்க போறேன், இப்படி நான் ஈடுபடுவது என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய மறுமைக்கும் நல்லது என்றால் இதை செய்கிற ஆற்றலை எனக்கு தந்துவிடு, இதை செய்வதில் விருப்பத்தை தந்துவிடு, இதை எனக்கு இலகுபடுத்தி தந்துவிடு. அல்லாஹும்ம, இறைவா, இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர, நான் செய்ய போற இந்த விடயம் ஷர்ருன் லீ ஃபீ தீனி, என்னுடைய மார்க்கத்துக்கு இது நல்லதல்ல, வ மஆஷி, என்னுடைய உலக வாழ்க்கைக்கு இது நல்லதல்ல, வ ஆகிபத்தி அம்ரி, என்னுடைய மர்மை வாழ்க்கைக்கு இது நல்லதல்ல என்று உனக்கு தெரியுமாக இருந்தால் ஃபஸ்ரிஃபுஹு அன்னி, என்னை விட்டும் அதை தூரமாக்கி விடு, ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு, அதை விட்டும் என்னை தூரமாக்கி விடு, ஃபக்துர் லியல் கைர ஹைது கான், நலவு எங்கிருந்தாலும் அதை கொண்டு வந்து சேர்த்து விடு, சும்ம ரத்தினி பிஹி, அதிலே எனக்கு மனதிருப்தியையும் தந்துவிடு என்று கேட்குமாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திகாரா முறையை சொல்லி தந்தாங்க. அன்பாண்டவர்களே, ஒரு விஷயத்தை செய்ய போறோம், நல்லதா கெட்டதான்னு தெரியாது, நல்லவாக அமையுமா கெடுதியா அமையுமா தெரியாது, மறுமையில சுவர்க்கம் கொண்டு போகுமா நரகம் கொண்டு போகுமா தெரியாது. படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்லுங்க, ரப்பே நான் செய்ய போற இந்த விடயம் என்ற உலக வாழ்க்கை, என்ற குடும்ப வாழ்க்கை, என்ற மர்ம வாழ்க்கை நல்லமென்று சொன்னா அதை ஏற்படுத்தி தந்துரு, அதில் எனக்கு விருப்பத்தை தந்துருன்னு கேளுங்க, அதை செய்யற பாக்கியத்தை தந்துருன்னு கேளுங்க. ரப்பே, அல்லாவே, நான் செய்ய போற இந்த விடயம் என்ற உலக வாழ்க்கைக்கு சரியில்லை, என்ற குடும்ப வாழ்க்கைக்கு சரியில்லை, என்ற மார்க்கத்துக்கு சரியில்லை, என்ற மறுமை வெற்றிக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னா இதை விட்டு என்னை தூரப்படுத்து, என்னை விட்டும் அதை தூரப்படுத்து, எது எனக்கு நல்லதோ அதை ஏற்படுத்தி தந்து அதிலே மன திருப்தியையும் தந்து விடு என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட விருப்ப தேர்வு கேட்க சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் இஸ்திகாரா முறையை படிங்க. அல் குர்ஆனை படிக்கிறது எந்த அளவு அவசியமோ, அல் குர்ஆன்ல ஒரு சூறாவை படிக்கிறது எந்த அளவு அவசியமோ, அது போன்று ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்தி படித்து கொடுத்தார்கள் இஸ்திகாரா முறையை. அதை நாங்கள் படித்து 2 ரக்காத்து தொழுவோம். அதுக்குண்டு தொழுகிறதாக இருந்தால் 2 ரக்காத்து தொழலாம், சலாத்துல் இஸ்திகாரா. இல்ல, நீங்கள் துஹரை தொழும் பொழுதுதான் உங்களோட போனுக்கு மெசேஜ் வந்திருக்குது, உங்களை இந்த தொழிலுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு ஜட்கோர் வந்திருக்குது, உங்களுக்கு இந்த பல்கலைக்கழகம் 3 பல்கலைக்கழகம் வந்திருக்குது, உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது, லுகரை தொழுகிறீங்க, அசர தொழுகிறீங்க, பள்ளிக்கு வாரீங்க, வரும் பொழுது தகவல் வருது, தொழுகையிலே கேளுங்க, சுஜூதுல விழுங்க, இரவு தூங்குறதுக்கு கட்டிலுக்கு போறீங்க, உங்களுக்கு மெசேஜ் வருது, இதுக்கு நீங்க தேர்வாக இருக்கிறீங்க, இப்படி ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்குது, தஹஜ்ஜத்துல எழும்புங்க, 2 ரக்காத்து தொழுங்க, படைச்சவன் ரப்புக்கிட்ட இஸ்திகாரா பண்ணுங்க. இதுதான் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது. உலகத்துக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, மார்க்கத்துக்கும் நல்லதுண்டா அதை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், இல்லை என்றால் அதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவான் என்கிற ஆழமான ஒரு தத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் முடிவு தேடுதல், இஸ்திகாரா செய்தல் என்ற அந்த பாடத்துக்கு பின்னால் நானும் நீங்களும் படித்துக்கொண்டு